உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அம்மன் ஆன்மீக நேயர்கள், ஜோதிட அன்பர்கள், நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இந்த மாதம், அதாவது மே மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், செய்யக்கூடாது, என்ன மாதிரி வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், நட்சத்திரங்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் இருக்குது, உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான வீடியோ அப்படிங்கிறது பார்க்க போறோம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா 2 விதமான கிரக பெயர்ச்சிகள் இருக்குது. முதல் பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய குரு பெயர்ச்சி. குரு வந்தால் கோடி நன்மை, குரு பார்த்தாலும் கோடி நன்மை. அப்ப இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பெயர்ச்சி. அடுத்து இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா, ராகு கேதுக்களோட பெயர்ச்சி. ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில நம்ம வாங்கி வந்த வரம் எப்படி இருக்குது, கர்ம பலன்கள் எந்தெந்த விஷயத்த இப்ப செயல்படுத்த போகுது இந்த வருடத்துல அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறதை நீங்க தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில இந்த 2 கிரக பெயர்ச்சிகளோடு மட்டுமல்லாது, மாதக்கோள்களா இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன், சுக்கிரன் அவங்கள இருக்கக்கூடிய ஸ்தான பலன்களை வைத்து இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு விஷயத்த கடைசி வரையும் பாருங்க. உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மகரம் ராசி நேர்களுக்கு தொழில்காரகனை ஆட்சி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் அப்படிங்கிறது தொழில் சார்ந்த அமைப்புகள், வேலை வாய்ப்பு சார்ந்த அமைப்புகள், வெளிநாடு பயணங்கள், இதெல்லாம் எப்படி இருக்க போகுது, எப்படி மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இல்ல உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கடந்த மாதத்துல நடந்த அந்த சனி பெயர்ச்சி தான். சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது 7.5 சனி பாதிப்பிலிருந்து மகர ராசி அன்பர்கள் முழுமையாக விடுதலை பெற்றாச்சு. ஜென்மச்சனியில ஒரு படாத கஷ்டம் பட்டாச்சு. அடுத்தடுத்து வரக்கூடிய சனி பெயர்ச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த 7.5 சனி அப்படிங்கிறது, இந்த 7.5 வருடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவல்ல சிரமத்தை சந்தித்தவர்கள் நீங்கள். வேலை சார்ந்த அமைப்புகள்ல பல்வேறு விதமான நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள். அடுத்து பார்த்தோம்னா கூட வேலை பார்க்கிறதோட துரோகங்கள், வேலைப்படு, அதிகப்படியான வேலைப்படு, அடுத்து மேலதிகாரிகளோட தொந்தரவுகள், சங்கடமான பேச்சுக்கள், அடுத்து தொழில் அமைப்புகள்ல இருக்கவங்களுக்கு தொழிலே ரன் பண்ண முடியல, ஏகப்பட்ட நஷ்டம், உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சு, மன ஆரோக்கியம் கெட்டு போச்சு, மருத்துவ செலவு அதிகம், அடிக்கடி கவுன்சிலிங் போக வேண்டிய சூழ்நிலை, ஆமா டாக்டரை சந்திக்க வேண்டிய அவசியம்லாம் ஏற்பட்டுருச்சு, ஏகப்பட்ட வீண் விரய செலவுகள், வண்டி வாகனம் சார்ந்த விரய செலவுகள், குடும்பத்துல உடல் ஆரோக்கிய குறைபாடு, ஆரோக்கியம் சார்ந்த வீண் விரய செலவுகள். ஆனா வருமானம் சார்ந்த விஷயம் 0 ஆயிப்போச்சு. கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது குறைஞ்சு போச்சு. அதுலேயும் தொழில் செஞ்சவங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட நஷ்டம், தொழில் ரன் ஆகவே இல்லை, தொழில் மூவே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிரமப்பட்டாச்சு. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, மகர ராசி அன்பர்கள் நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகங்களை பார்த்துருக்கீங்க. அனைவருக்கும் பொங்காலம்மன் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 7.5 சனி உங்களை விட்டு விலகினது முதல் விஷயம். நன்மைகள் இனிமே நடக்கக்கூடிய காலகட்டம், தீமைகளுக்கு இனி வேலை இல்லை. அடுத்து என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, குரு பெயர்ச்சி, நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி, அடுத்து மே 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. இவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையுமா அப்படின்னா கண்டிப்பாக அமையும். எப்படி அமைய போகுது, உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்க குரு பகவான்
6ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறாரு. 6ஆம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 6ஆம் இடத்தில் பயிற்சி. அடுத்து ராகு கேதுக்கள் இது நாள் வரையும் 3ஆம் இடம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்தவங்க 8ஆம் இடத்தில் கேதுவும் 2ஆம் இடத்தில் ராகுவும் பயிற்சி நடக்குது. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்குமா? அடுத்து குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். குரு பயிற்சி, குருவோட பார்வை அப்படிங்கிறது அது நல்லா சிறப்பை தருது. இதுல என்ன ஒரு சிறப்பை தருதுன்னா, குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்துல ராகு பகவான் வந்து அமர்றார். அப்ப என்னன்னா, வருமானம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துறார். வாக்கு பலிதத்தை உருவாக்குறார். சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய தன்மையை கொடுக்கிறார். நல்ல சேமிப்பு அதிகரிக்க போகுது. அதிகப்படியான வருமானம், தேவைகளை நிறைவேற்றுதல் இப்படிங்கிற ஒரு விஷயம். அதிர்ஷ்டம் உங்க பக்கம் அடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அற்புதமான விஷயங்கள் நடக்க இருக்கு. தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். அப்போ தொழில் வளர்ச்சி அபரிமிதமாக போகுது. மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி அடைய போறீங்க தொழில. வேலையில இருக்கவங்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது. வேலையில ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத தாராளமா எதிர்பார்க்கலாம். பதவி உயர்வு கிடைச்சே தீரும். உங்களுக்கு பதவி உயர்வு, பாராட்டு அப்படிங்கிறது உறுதியா உண்டு. தொழில் மிகப்பெரிய லெவல்ல தொழில் செய்யறவங்களாம் வளர்ச்சி அடைவீங்க. நல்ல வியாபாரம் நடக்கும். வியாபாரத்துல இருக்கவங்களுக்கு அற்புதமான குரு பயிற்சி. அடுத்து லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்ல சிறப்பா இருக்கு. முதலீடுகள் நிறைய செய்யுங்க தொழிலுக்கு. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு முதலீடு செய்யுங்க. இரட்டிப்பு லாபம் பெறலாம். தொழிலை விரிவுபடுத்துங்க. சூப்பரா இருக்கும். உங்க தொழில் பிரான்சஸ் எல்லாம் நிறைய செய்யுங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். நல்ல விஷயங்கள். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால விரய செலவுகள் குறையும். ஏகப்பட்ட விரய செலவுகளை செஞ்சிட்டீங்க. இனிமே விரய செலவுகளுக்கு வேலையே இல்லை. மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. வீண் விரய செலவுகள் தவிர்க்கப்படுது. வெளிநாடு யோகம் வருது. வெளிநாட்டுல வேலை பார்க்க நினைக்கிறவங்க வெளிநாடு யோகம் வருது. அப்ப தாராளமாக மிகப்பெரிய லெவல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. அப்போ தொழில், வேலை, வருமானம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மிகப்பெரிய லெவல்ல அற்புதமாக செட்டில் ஆகக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்ப இது சூப்பர். அடுத்து உச்சபலம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரன் சனியோடு சேர்ந்து உங்க ராசிநாதனோடு சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. எடுக்கிற முயற்சிகள்லாம் லாபகரமா முடியும். ரொம்ப டெக்னிக்கலா பேசி பிசினஸ் பண்ணுவீங்க. எல்லாமே அற்புதமா இருக்கு. தனம் வீட்டுக்கு சிறப்பா வந்து சேரக்கூடிய அமைப்பை கொடுக்குது. உங்க ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உத்திராடம் நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரத்துக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அரசு சார்ந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாம அப்பா வகையில இருந்து வந்த விஷயங்கள், பிரச்சனைகள்லாம் தீரும். ஆதாயம் அதிகரிக்கும். வேலை கிடைக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்கு. அடுத்து திருவோண நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது? திருவோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா, வேலை, உழைப்பு, வருமானம் இப்படிப்பட்ட விஷயங்கள், கலை இலக்கிய ஆர்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் தரக்கூடிய விஷயமா இருக்கு. இனிமே உங்க வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்க போகுது. ஒன்றும் பெருசா பயப்பட வேண்டாம். மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. முன்னேற்றமான காலகட்டம், தொட்டது துளங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. இனிமே வார்த்தைகள் நிதானமா பேசுவீங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அற்புதமான அமைப்பு. அடுத்து பார்த்தோம்னாக்க அவிட்டம் நட்சத்திரம். அனைத்து விதமான தொழில் திறமைகளையும் கத்து வச்சிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. தொழில் நுணுக்கம் நல்லா இருக்கும். அதே போல சொன்ன ஒரு உண்மையா நேர்மையா பேசுவீங்க. பேச்சில் ஒரு நேர்மை இருக்கும். கட் அண்ட் ஷேட்டான பேச்சு. ஆமா, தொழில் நுணுக்கம் அறிந்து செயல்படுவீங்க. காலகட்டத்தை கணிச்சு தொழில் செய்வீங்க.
உங்களுடைய அமைப்புக்கு மிகப்பெரிய லெவலில் வெற்றி கிடைக்கும். ஆமாம், இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது. என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை, தொழில், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் தர இருக்குது. சாதிக்கக்கூடிய காலகட்டம், சாதனை புரியக்கூடிய காலகட்டம். தொழில் அமைப்புகளில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் மாறும். வேலை அமைப்புகளில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் மாறும். ஆமாம், உங்கள் முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய காலகட்டம், முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம். கிட்டத்தட்ட உங்களுக்கு லாபகரமாக தான், அனைத்துமே லாபகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எதிர்பார்த்த வகையில் லாபம் இல்லைனாலும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கான வியாபாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்தேறக்கூடிய நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும்.